வீடியோவில் 10th எக்கனாமிக்ஸ் யூனிட் 2 குளோபலைசேஷன் அண்ட் ட்ரேட், அதாவது உலகமயமாதல் மற்றும் வர்த்தகம், இந்த லெசனுடைய ஸ்டடி மெட்டீரியல் தான் பார்க்க போகிறோம். அதாவது கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஹூ இஸ் த ஹெட் ஆஃப் த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன்? WTOட ஹெட் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம பார்த்துருக்கோம், WTOட ஹெட் அதாவது வந்து டைரக்டர் ஜெனரல். அவர் மட்டும் இல்லாமல் அதில் யார் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா 4 டெப்யூட்டி டைரக்டர் ஜெனரல் இருப்பாங்க, 600 அஃபிஷியல் ஸ்டாஃப் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம். ஸோ அப்போ இங்கே ஹெட்டு யார் அப்படின்னா டைரக்டர் ஜெனரல். நெக்ஸ்ட்டு கொலோனியல் அட்வென்ட் இன் இந்தியா. ஸோ இந்தியாவுக்கு யூரோப்பியன் ட்ரேடர்ஸ் வந்துட்டு எப்படி வந்தாங்க, யார் யாரெல்லாம் வந்தாங்க, எந்த ஆர்டரில் வந்தாங்க அப்படின்னா போர்த்துகீஸ், தென் டச், அண்ட் தென் இங்கிலீஷ், டேனிஷ், அட் லாஸ்ட் ஃப்ரெஞ்ச். ஸோ இப்படி தான் வந்துட்டு இந்தியாவுக்குள்ளே என்ட்ரானாங்க. நெக்ஸ்ட்டு காட்ஸ் ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஹெல்டு இன். ஸோ காட்ஸுடைய ஃபஸ்ட்டு ரவுண்டு மட்டும் இல்லை, ஃபஸ்ட்டு, 4th, 5th, 6th இந்த 4 ரவுண்ட்ஸுமே எங்கே தான் நடந்தது அப்படின்னா ஜெனீவா இன் சுவிட்சர்லாந்து. ஓகேவா? ஸோ ஜெனீவாவில் தான் நடந்தது. நெக்ஸ்ட்டு இந்தியா சைன்டு த டங்கல் ப்ரப்போசல் இன் டேஷ். இந்தியா வந்து இந்த டங்கல் டிராஃப்டில் வந்து எப்போ சைன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 1994. நெக்ஸ்ட்டு ஹூ கிராண்டட் த இங்கிலீஷ் கோல்டன் ஃபிர்மேன் இன் 1632. ஸோ இங்கிலீஷ்க்கு வந்துட்டு இந்த கோல்டன் ஃபிர்மான்கிற பட்டத்தை 1632ல் யார் வழங்கினா அப்படின்னா சுல்தான் ஆஃப் கோல்கண்டா. ஸோ அவர் தான் இந்த கோல்டன் ஃபிர்மேன் பட்டத்தை வழங்கி அவருடைய கிங்டம் போர்ட்ஸில் ஃப்ரீயாக ட்ரேட் பண்ணிக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்தாரு. நெக்ஸ்ட்டு FIP ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி FIP announced in July-August 1991. Okay. Next, fill in the blanks. A better economy introduced rapid development of the capital market. ஸோ அதாவது ஒரு நல்ல எக்கனாமி இருந்தது, அதன் மூலயமா தான் என்ன கிடைக்கும் அப்படின்னா மூலதன சந்தையும் வந்து நல்லா டெவலப் ஆகும், விரைவாக டெவலப் ஆகும். நெக்ஸ்ட்டு WTO agreement came into force. WTO அப்படிங்கிறது வந்து எப்போ ஃபோர்ஸ்க்கு வந்தது? ஸோ இனிஷியலாக காட் இருந்தது. ஸோ காட்டோட லாஸ்ட் ரவுண்டே பார்த்தோம் அப்படின்னா 1994 வரைக்கும் இருந்தது. ஸோ அப்போ தான் வந்து உருகுவே ரவுண்டில் வந்துட்டு WTO செட் பண்ணுறதுக்கு டிசைட் பண்ணாங்க. ஸோ அப்போ வந்து சைன் பண்ணி அது நடைமுறைக்கு வந்தது எப்போ அப்படின்னா January 1, 1995. நெக்ஸ்ட்டு த டேர்ம் குளோபலைசேஷன் இன்வென்டட் பை. ஸோ இந்த குளோபலைசேஷனுங்கிற டேர்ம் யார் சொன்னா அப்படின்னா ப்ரொஃபஸர் தியோடர் லெவிட். அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் மேட்ச் த ஃபாலோயிங். மல்டிநேஷ்னல் கார்பரேஷன் இன் இந்தியா இன்ஃபோசிஸ். நெக்ஸ்ட்டு MNC அப்படிங்கிறது வந்து மினிமைஸ் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனுடைய காஸ்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணும். GATTங்கிறது எப்போ வந்தது அப்படின்னா 1947ல் 23 கண்ட்ரிஸ் வந்து சைன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணாங்க. WTOட பர்பஸ் என்ன? வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். அதுலேயே வந்துடுச்சு வேர்ல்டு ட்ரேட். ஸோ இன்டர்நேஷ்னல் ட்ரேடை தான் வந்து அங்கே என்ஃபோர்ஸ் பண்ணுது. ஓகேவா? ஸோ அந்த நேம்லேயே இருக்குது. கிளியர்? நெக்ஸ்ட்டு கிவ் ஷார்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் குளோபலைசேஷன்? குளோபலைசேஷன் அப்படின்னாலே கண்ட்ரியை வேர்ல்டு எக்கனாமியோட கனெக்ட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இட் இஸ் இன்டகிரேஷன் ஆஃப் எ கண்ட்ரி வித் த வேர்ல்டு எக்கனாமி. கண்ட்ரி plus world economy. Next, globalization signifies a process of internationalization plus liberalization சொல்லலாம். அதாவது globalizationங்கிறது country plus world economy அப்படிங்கிற ஒரு டேர்ம் ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் லைன் இன்டர்நேஷ்னலைசேஷன் ப்ளஸ் லிபரலைசேஷன். சர்வதேசமயமாதலும் தாராளமயமாதலும் சேர்ந்தது தான் என்ன அப்படின்னா உலகமயமாதல் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இந்த 2 லைனுக்குமே வந்துட்டு ஈஸியாக வந்து நீங்கள் ஒரு ஃபார்முலா மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ரைட் த டைப்ஸ் ஆஃப் குளோபலைசேஷன். ஸோ டைப்ஸ் ஆஃப் குளோபலைசேஷன் அப்படின்னு பார்க்குறப்ப நிறைய டைப்ஸ் இருக்குது. எக்கனாமிக் குளோபலைசேஷன், சோஷியல் குளோபலைசேஷன், பொலிட்டிக்கல் குளோபலைசேஷன், கல்ச்சுரல், என்விரான்மெண்டல், டெக்னாலஜிக்கல், ஃபினான்ஷியல், ஜியோகிராஃபிக்கல். அதாவது குளோபலைசேஷன்னாலே நிறைய கண்ட்ரிஸோட கனெக்ட் ஆகிற விஷயம். ஸோ அது வந்து பொருளாதார ரீதியாக கனெக்ட் ஆகலாம், சமூக ரீதியாக கனெக்ட் ஆகலாம், அரசியல் ரீதியாக கனெக்ட் ஆகலாம், சுற்றுச்சூழல் ரீதியாக கனெக்ட் ஆகலாம், டெக்னாலஜி ரிலேட்டடாக, ஃபினான்ஷியலாக. ஸோ இது மாதிரி நிறைய ரீசனால் வந்துட்டு கனெக்ட் ஆகிறோம். அதனால தான் இந்த ஒவ்வொரு டைப் ஆஃப் குளோபலைசேஷன் எமர்ஜ் ஆகுது. ஸோ இப்போ வந்து எக்கனாமிக் குளோபலைசேஷன்னா கண்ட்ரிஸ் எல்லாம்
எல்லாமே எதனால் இன்டகிரேட் ஆகுதுன்னா எக்கனாமிக்கலி இன்டகிரேட் ஆகுது. சோஷியல் அப்படின்னு பார்க்குறப்ப இன்ஃபர்மேஷன் அண்ட் ஐடியாஸ் இன்டகிரேஷன் சோஷியலி ஆல் ஓவர் த வேர்ல்டு. ஸோ எல்லாமே வந்து அந்தந்த டேர்ம்ஸ் தான். பொலிட்டிக்கல் கோஆப்ரேஷன் இருக்கும் கண்ட்ரீஸ்க்கு இடையில். ஸோ இது மாதிரி கனெக்ட் ஆகிறது தான் வந்துட்டு இந்த குளோபலைசேஷனுங்கிறது. ஸோ இதுதான் டைப்ஸ் ஆஃப் குளோபலைசேஷன். ஆனால் இப்போ வந்து புக்கில் வந்து டைப்ஸ் ஆஃப் குளோபலைசேஷனுங்கிற டைட்டில் இல்லாததால் ஸ்டேஜஸ் ஆஃப் குளோபலைசேஷன் தான் இருக்குது. அதில் 3 ஸ்டேஜஸ் இருக்குது இல்லையா? ஆக்சுவலி என்னென்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆர்கியக் குளோபலைசேஷன், அதுக்கடுத்து வந்துட்டு ப்ரோட்டோ குளோபலைசேஷன், தென் மாடர்ன் குளோபலைசேஷன். ஸோ இது வந்து ஸ்டேஜஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு ஷார்ட் நோட் ஆன் மல்டிநேஷ்னல் கார்ப்பரேஷன் MNC. மல்டிநேஷ்னல் கார்ப்பரேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு கார்ப்பரேட் ஆர்கனைசேஷன். இட்ஸ் யா கார்ப்பரேட் ஆர்கனைசேஷன், பன்னாட்டு நிறுவனம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா owns or controls the production of goods or services in at least one country other than its home country. புரியுதா? ஹோம் கண்ட்ரியை தவிர்த்து அட்லீஸ்ட் ஒன் கண்ட்ரியில் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடக்ஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அல்லது ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஸோ இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா மல்டிநேஷ்னல் கார்ப்பரேஷன். ஸோ மல்டிநேஷ்னல் கார்ப்பரேஷனுங்கிறது பன்னாட்டு நிறுவனம், சொந்த நாட்டை தவிர்த்து குறைந்தபட்சம் ஒரு கண்ட்ரிலையாவது இந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது, ப்ரொடக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இட்ஸ் ஏ கார்ப்பரேட் ஆர்கனைசேஷன் which owns or controls production of goods or services in at least one country other than its home country. Next, fourth, what are the reforms made to adapt globalization? ஸோ இந்த குளோபலைசேஷனை அடாப்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன சீர்திருத்தங்கள் இருந்தது, உலகமயமாக்கல் சார்ந்த சீர்திருத்தங்கள் என்னென்ன, நியூ எக்கனாமிக் பாலிசி இந்தியாவில் வந்தது. ஸோ அதனால் என்னென்ன சீர்திருத்தங்கள்? அபாலிஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் லைசன்சிங் எக்ஸப்ட் ஃபார் ஃபியூ இண்டஸ்ட்ரீஸ். ஸோ ஒரு சில இண்டஸ்ட்ரீஸை தவிர்த்து மற்ற இண்டஸ்ட்ரீஸ்க்கெலாம் வந்துட்டு இந்த தொழில் உரிமங்கிறத வந்துட்டு நீக்கிட்டாங்க. அபாலிஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் லைசன்சிங். So abolition of industrial licensing except for a few countries. ஸோ ஒரு சில இண்டஸ்ட்ரீஸை தவிர்த்து மற்ற இண்டஸ்ட்ரீஸ்க்கெலாம் வந்துட்டு இந்த தொழில் உரிமத்தை வந்துட்டு நீக்கிட்டாங்க. ஸோ எல்லா இண்டஸ்ட்ரீஸ்க்கு தொடங்குறதுக்கும் வந்துட்டு தொழில் உரிமம் தேவையில்ல. ஆரம்பத்தில் அப்படி தான் தேவைப்பட்டது. ஸோ கவர்மெண்ட் அத்தாரிட்ட பர்மிஷன் வாங்கணும். ஸோ அப்படி எல்லா பிஸ்னஸ்க்கும் பண்ண தேவையில்ல. ஸோ இந்த டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட், ஆல்கஹாலிக் ட்ரிங்க், சிகரெட், டொபாக்கோ இண்டஸ்ட்ரீஸ், இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்க்கு தான் வந்துட்டு என்ன தேவைன்னா இண்டஸ்ட்ரியல் லைசன்சிங் தேவை, மற்ற இண்டஸ்ட்ரீஸ்க்கெலாம் தேவையில்லை அப்படின்ட்டு அதை நீக்கிட்டாங்க. நெக்ஸ்ட், ரிடக்ஷன் இன் த நம்பர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் ரிசர்வ்டு ஃபார் பப்ளிக் செக்டார். ஸோ பப்ளிக் செக்டாருக்குன்னு ரிசர்வ் பண்ண இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு குறைஞ்சிடுச்சு. பொதுத்துறைக்குன்னு ஒதுக்கப்பட்ட நிறுவனங்களுடைய எண்ணிக்கை வந்து 17லேருந்து 3 குறைஞ்சிடுச்சு. ஸோ எல்லாமே ப்ரைவேட்டைசேஷன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு, ஃபிக்ஸேஷன் ஆஃப் ரியலிஸ்டிக் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஆஃப் ருபி டு எக்ஸ்சேஞ்ச் எக்ஸ்போர்ட்ஸ் ஆஃப் இந்தியன் குட்ஸ். ஸோ இந்தியன் குட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு உள்ள அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்துட்டு ஃபிக்ஸடாக வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா சரி செஞ்சாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு, ஃபாரின் ப்ரைவேட் செக்டார் பை மேக்கிங் ருபி கன்வெர்ட்டிபிள் ஆன் ட்ரேட் ஆன் கரண்ட் அக்கௌண்ட் அண்ட் பை ரிடியூசிங் இம்போர்ட் டியூட்டிஸ். ஸோ ருபி கன்வெர்ட்டிபிள் அப்படின்னா வந்து இப்போ ஒரு US டாலரை என்ன பண்ணலாம், ட்ரேடில் நிறைய கண்ட்ரிஸ் இன்வால்வ் ஆகுறாங்க. ஸோ வந்து இப்போ US டாலரை என்னவா பண்ணலான்னா ருப்பியாக வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். அதுதான் ருபி கன்வெர்ட்டிபிள்னு சொல்கிறோம். ஸோ இது ஆன் கரண்ட் அக்கௌண்ட்டில் நடக்கலாம், ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் நடக்கலாம். நமக்கு இங்கே வந்துட்டு ஆன் கரண்ட் அக்கௌண்ட்டை பேஸ் பண்ணி இந்த ருபி கன்வெர்ட்டிபிள் நடக்குது. பை ரிடியூசிங் இம்போர்ட் டியூட்டிஸ், இது எல்லாம் வந்துட்டு ஃபாரின் ப்ரைவேட் செக்டார் வந்து செய்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன்ஸ் வேர் சூட்டபிளி அமெண்டட். ஸோ இந்த தகுந்த முறையில் வந்துட்டு இந்த ரெகுலேஷன்ஸ், ஸோ இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையும் தகுந்த முறையில் சரி செய்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. ஸோ அதாவது RBI கடன் வழங்குறத அதிகரிக்கிறதுக்காக இந்த SLR வந்துட்டு குறைக்கப்பட்டது. ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோங்கிறது வந்துட்டு என்ன பண்ணிடுச்சு, குறைச்சாச்சு. லிக்விடிட்டி அப்படின்னாலே வந்துட்டு எப்போ வேணாலும் அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா பணமாக மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ அது கோல்டாக இருக்கலாம் அல்லது லேண்டாக இருக்கலாம். அதை வந்து அந்த டைமில் அது ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக மெயின்டைன் பண்ணிட்டு எப்போ தேவைப்படுதோ அப்போ அதை என்ன பண்ணிக்கலாம், பணமாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் ஃபேர் ட்ரேட்? ஃபேர் ட்ரேட் அப்படிங்கிறது வந்துட்டு அதுவும் ஒரு வே ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் தான். ஸோ இதில் வந்துட்டு ஸ்மால் ஃபார்மர்ஸ், ஆர்டிசன்ஸ்லாம் வந்து ஆக்டிவாக வந்து வேர்ல்டு மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அதுதான் வந்து இதோட எய்ம். அடுத்தது வந்து கன்சியூமர் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுற அளவுக்கு அவங்கள வந்து அவங்களுக்கு அதிகாரம் அளிக்கிறது.
தட் சப்போர்ட் தயர் வேல்யூ, அவங்களுடைய வேல்யூவை சப்போர்ட் பண்ணுறது, இதுதான் வந்து ஃபேர் ட்ரேட் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ ஃபேர் ட்ரேட் இஸ் எ வே ஆஃப் டூயிங் பிஸ்னஸ். அதனுடைய எய்ம் என்னன்னு பார்த்தோன்னா, டு கீப் ஸ்மால் ஃபார்மர்ஸ் அண்ட் ஆக்டிவ் பார்ட் ஆஃப் த வேர்ல்ட் மார்க்கெட். நெக்ஸ்ட் அதோட எய்ம் பார்த்தோம் அப்படின்னா, எம்பவர் கன்சியூமர் டு பர்ச்சேஸ் தட் சப்போர்ட் தயர் வேல்யூஸ். நெக்ஸ்ட், ரைட் எனி 2 principles of abolition of industrial licensing except for a few countries. ஸோ ஒரு சில இண்டஸ்ட்ரீஸை தவிர்த்து மற்ற இண்டஸ்ட்ரீஸ்க்கெலாம் வந்துட்டு இந்த தொழில் உரிமத்தை வந்துட்டு நீக்கிட்டாங்க. ஸோ எல்லா இண்டஸ்ட்ரீஸ்க்கு தொடங்குறதுக்கும் வந்துட்டு தொழில் உரிமம் தேவையில்ல. ஆரம்பத்தில் அப்படி தான் தேவைப்பட்டது. ஸோ கவர்மெண்ட் அத்தாரிட்ட பர்மிஷன் வாங்கணும். ஸோ அப்படி எல்லா பிஸ்னஸ்க்கும் பண்ண தேவையில்ல. ஸோ இந்த டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட், ஆல்கஹாலிக் ட்ரிங்க், சிகரெட், டொபாக்கோ இண்டஸ்ட்ரீஸ், இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்க்கு தான் வந்துட்டு என்ன தேவைன்னா இண்டஸ்ட்ரியல் லைசன்சிங் தேவை, மற்ற இண்டஸ்ட்ரீஸ்க்கெலாம் தேவையில்லை அப்படின்ட்டு அதை நீக்கிட்டாங்க. நெக்ஸ்ட், ரிடக்ஷன் இன் த நம்பர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் ரிசர்வ்டு ஃபார் பப்ளிக் செக்டார். ஸோ பப்ளிக் செக்டாருக்குன்னு ரிசர்வ் பண்ண இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு குறைஞ்சிடுச்சு. பொதுத்துறைக்குன்னு ஒதுக்கப்பட்ட நிறுவனங்களுடைய எண்ணிக்கை வந்து 17லேருந்து 3 குறைஞ்சிடுச்சு. ஸோ எல்லாமே ப்ரைவேட்டைசேஷன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு, ஃபிக்ஸேஷன் ஆஃப் ரியலிஸ்டிக் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஆஃப் ருபி டு எக்ஸ்சேஞ்ச் எக்ஸ்போர்ட்ஸ் ஆஃப் இந்தியன் குட்ஸ். ஸோ இந்தியன் குட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு உள்ள அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்துட்டு ஃபிக்ஸடாக வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா சரி செஞ்சாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு, ஃபாரின் ப்ரைவேட் செக்டார் பை மேக்கிங் ருபி கன்வெர்ட்டிபிள் ஆன் ட்ரேட் ஆன் கரண்ட் அக்கௌண்ட் அண்ட் பை ரிடியூசிங் இம்போர்ட் டியூட்டிஸ். ஸோ ருபி கன்வெர்ட்டிபிள் அப்படின்னா வந்து இப்போ ஒரு US டாலரை என்ன பண்ணலாம், ட்ரேடில் நிறைய கண்ட்ரிஸ் இன்வால்வ் ஆகுறாங்க. ஸோ வந்து இப்போ US டாலரை என்னவா பண்ணலான்னா ருப்பியாக வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். அதுதான் ருப்பி கன்வெர்ட்டிபிள்னு சொல்கிறோம். ஸோ இது ஆன் கரண்ட் அக்கௌண்ட்டில் நடக்கலாம், ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் நடக்கலாம். நமக்கு இங்கே வந்துட்டு ஆன் கரண்ட் அக்கௌண்ட்டை பேஸ் பண்ணி இந்த ருப்பி கன்வெர்ட்டிபிள் நடக்குது. பை ரிடியூசிங் இம்போர்ட் டியூட்டிஸ், இது எல்லாம் வந்துட்டு ஃபாரின் ப்ரைவேட் செக்டார் வந்து செய்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன்ஸ் வேர் சூட்டபிளி அமெண்டட். ஸோ இந்த தகுந்த முறையில் வந்துட்டு இந்த ரெகுலேஷன்ஸ், ஸோ இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையும் தகுந்த முறையில் சரி செய்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. ஸோ அதாவது RBI கடன் வழங்குறத அதிகரிக்கிறதுக்காக இந்த SLR வந்துட்டு குறைக்கப்பட்டது. ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோங்கிறது வந்துட்டு என்ன பண்ணிடுச்சு, குறைச்சாச்சு. லிக்விடிட்டி அப்படின்னாலே வந்துட்டு எப்போ வேணாலும் அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா பணமாக மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ அது கோல்டாக இருக்கலாம் அல்லது லேண்டாக இருக்கலாம். அதை வந்து அந்த டைமில் அது ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக மெயின்டைன் பண்ணிட்டு எப்போ தேவைப்படுதோ அப்போ அதை என்ன பண்ணிக்கலாம், பணமாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் ஃபேர் ட்ரேட்? ஃபேர் ட்ரேட் அப்படிங்கிறது வந்துட்டு அதுவும் ஒரு வே ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் தான். ஸோ இதில் வந்துட்டு ஸ்மால் ஃபார்மர்ஸ், ஆர்டிசன்ஸ்லாம் வந்து ஆக்டிவாக வந்து வேர்ல்டு மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அதுதான் வந்து இதோட எய்ம். அடுத்தது வந்து கன்சியூமர் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுற அளவுக்கு அவங்கள வந்து அவங்களுக்கு அதிகாரம் அளிக்கிறது. தட் சப்போர்ட் தயர் வேல்யூ, அவங்களுடைய வேல்யூவை சப்போர்ட் பண்ணுறது, இதுதான் வந்து ஃபேர் ட்ரேட் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ ஃபேர் ட்ரேட் இஸ் எ வே ஆஃப் டூயிங் பிஸ்னஸ். அதனுடைய எய்ம் என்னன்னு பார்த்தோன்னா, டு கீப் ஸ்மால் ஃபார்மர்ஸ் an active part of the world market. Next அதோட எய்ம் பார்த்தோம் அப்படின்னா, empower consumer to purchase that support their values. Next, write any 2 principles of fair trade practices. ஸோ 2 principles தான் கேட்டிருக்காங்க. பட் வந்துட்டு நம்ம வந்து எல்லா பிரின்சிபல்ஸுமே சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஃபேர் ட்ரேட் வந்து என்ன பண்ணுதுன்னா, எக்கனாமிக்காக டிஸ்அட்வான்டேஜான ப்ரொடியூசர்ஸ், ஸோ அதாவது வந்து பொருளாதார ரீதியாக பின்தங்கிய உற்பத்தியாளர்களுக்கும் வந்து சான்ஸை வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்குது, வாய்ப்பளிக்குது. நெக்ஸ்ட்டு, டிரான்ஸ்பரன்சி, எல்லாமே வெளிப்படையாக இருக்கும். அக்கௌண்டபிலிட்டி, ரொம்ப பொறுப்போடு இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு, ஃபேர் ட்ரேடிங் ப்ராக்டிசஸ், அதாவது ஃபேர் ப்ரைஸ் தான் பே பண்ணுவாங்க, நியாயமான விலையாக இருக்கும். நியாயமான வர்த்தக கொள்கைகள், நியாயமான வர்த்தக நடைமுறைகளாக இருக்கும். ஓகேவா? அநியாயத்துக்குன்னு எதுவுமே இருக்காது, எல்லாமே நியாயமாக இருக்கும். இங்கே வந்து சைல்டு லேபர் கிடையாது, ஃபோர்ஸ்டு லேபர் கிடையாது, இது எல்லாமே வந்து உறுதிப்படுத்தும். நெக்ஸ்ட்டு, பாகுபாடு எதுவும் கிடையாது, நோ டிஸ்கிரிமினேஷன், ஜெண்டர் ஈக்யூட்டி, இது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. பாலின சமத்துவம் இருக்கும். எல்லாருக்குமே ஆண் பெண்ணு அது மாதிரிலாம் எந்த இதுவும் இல்லாமல், எந்த கேஸ்ட் வைஸ் டிஸ்கிரிமினேஷன் எதுவும் இல்லாமல், பாகுபாடு இல்லாமல் வந்து இங்கே இருக்கும். நெக்ஸ்ட்டு, அவங்களுடைய கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, வளர்க்குறதுக்கு, கெப்பாசிட்டி பில்டிங் பண்ணுறதுக்கான சான்சஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான அதாவது வந்து என்விரான்மெண்ட்டையும் வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து என்ன அப்படின்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ். நெக்ஸ்ட்டு, ரைட் எனி 2 பாசிட்டிவ் இம்பேக்ட் ஆஃப் குளோபலைசேஷன்.
ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இதுலேயும் 2 இம்பேக்ட் தான் கேட்டிருக்காங்க. நம்ம வந்து அந்த இம்பேக்ட்ஸ் ஃபுல்லாகவே பார்ப்போம். ஸோ பாசிட்டிவ் இம்பேக்ட் அப்படின்னு பார்க்குறப்ப பெட்டர் எக்கனாமி, நல்ல பொருளாதாரம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த அதாவது வந்து மூலதன சந்தையில் வந்துட்டு நல்ல விரைவான வளர்ச்சி இருக்கும். ரேப்பிட் டெவலப்மெண்ட் ஆஃப் த கேபிட்டல் மார்க்கெட் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வந்து வளரும். லிவிங் ஸ்டாண்டர்ட் இன்க்ரீஸ் ஆகும். எக்கனாமி நல்லா இருந்ததுன்னா மக்களுடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்கும், நல்ல இன்கம் இருக்கும், ஸோ நல்ல வாழ்வாதாரம் இருக்கும். எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்கும். கண்ட்ரியுடைய ஜிடிபி அதிகமாக இருக்கும். நியூ டெக்னாலஜிஸ் அண்ட் நியூ சயின்டிஃபிக் ரிசர்ச் பேட்டர்ன்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. குளோபலைசேஷன் இன்க்ரீஸிங் த ஜிடிபி ஆஃப் கண்ட்ரியோட ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் குட்ஸ் இருக்கும். ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் குட்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். தென் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே சொல்லலாம். மொத்தத்தில் பெட்டர் எக்கனாமி அப்படின்னா கேபிட்டல் மார்க்கெட் டெவலப்மெண்ட் இருக்கும், லிவிங் ஸ்டாண்டர்டில் டெவலப்மெண்ட் இருக்கும், எம்ப்ளாய்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகும், நியூ டெக்னாலஜிஸ், நியூ சயின்டிஃபிக் ரிசர்ச் பேட்டர்ன்ஸ் எல்லாமே இன்ட்ரடியூஸ் ஆகும், ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் குட்ஸ் இருக்கும், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட், ரைட் இன் டீடைல் ஆன்சர். Briefly explain the advantages and disadvantages of MNC. So MNC na என்னன்னு ஏற்கனவே பார்த்தோம். Multinational corporation is a corporate organization which owns or controls production of goods or services in at least one country other than home country. Home country தவிர்த்து ஏதாவது ஒரு கண்ட்ரியில் என்ன பண்ணியிருக்கணும், குட்ஸ் அண்ட் சர்வீசஸை ப்ரொடியூஸ் பண்ணணும், நல்லது அந்த ப்ரொடக்ஷனை கண்ட்ரோல் பண்ணணும். அதுதான் வந்துட்டு அந்த கார்ப்பரேட் ஆர்கனைசேஷனை தான் நம்ம மல்டிநேஷ்னல் கார்ப்பரேஷன்னு சொல்கிறோம். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்க்குறப்ப ப்ரொடியூசிங் பெட்டர் குவாலிட்டி ஆஃப் குட்ஸ், லோ காஸ்ட்டில் நல்ல குவாலிட்டி ஆஃப் குட்ஸை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதாவது ப்ரைஸஸை ரிடியூஸ் பண்ணுறது, பர்ச்சேசிங் பவர் ஆஃப் கன்சியூமரை இன்க்ரீஸ் பண்ணுறது, கன்சியூமருடைய வாங்கும் திறனை வந்துட்டு அதிகப்படுத்துறது வேர்ல்டு வைடாக, டேக்ஸ் வேரியேஷனை எடுத்துக்கிறது. ஸோ டேக்ஸுங்கிறது வந்துட்டு 1 இயருக்கு ஃபினான்ஷியல் இயருக்கு எவ்வளோ டேக்ஸ் வரும் அப்படின்ட்டு முன்கூட்டியே கால்குலேட் பண்ணி அதை தனக்கேற்ற மாதிரி வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறது தான் வந்துட்டு எம்என்சி. நெக்ஸ்ட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, ஜாப் க்ரோத் இருக்கும். லோக்கல் எக்கனாமியில் உள்ளூர் பொருளாதாரத்துலேயும் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, வேலைவாய்ப்பை வந்துட்டு ஊக்குவிப்பாங்க. ஸோ அதுதான் இது. ஸோ மொத்தத்தில் அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்க்குறப்ப நல்ல குவாலிட்டி இருக்கும் ப்ராடக்டில், குட்ஸில், லோ ப்ரைஸாக இருக்கும், ஸோ ப்ரைஸஸை குறைக்கும், பர்ச்சேசிங் பவரை இன்க்ரீஸ் பண்ணும், விலை கம்மியாக இருந்தாலே நிறைய பேர் வந்துட்டு வாங்குவாங்க. அடுத்து டேக்ஸ் வேரியேஷனை முன்னாடியே வந்து ரெகக்னைஸ் பண்ணிடுவாங்க, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாகும். இதெல்லாம் தான் வந்துட்டு எம்என்சியோடைய அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்க்குறப்ப இது ஒரு மோனோபோலியாக இருக்கும். அதாவது எல்லா உரிமையும் வந்து அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். சில தயாரிப்புகளுக்கெல்லாம் ஒட்டுமொத்த உரிமையும் தனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. ஃபுல்லாக ப்ராஃபிட் மோட்டிவாக இருக்கும். அடுத்து என்விரான்மெண்ட் அஃபெக்ட் ஆகும். டிட்ரிமெண்டல் எஃபெக்ட் ஆன் என்விரான்மெண்ட், சுற்றுச்சூழலுக்கு ரொம்ப தீங்கு விளைவிக்கக்கூடியதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதனால் வந்து ஸ்மாலர் பிஸ்னஸ், லோக்கல் பிஸ்னஸ்லாம் வந்து டவுன்ஃபால் ஆகும். ஸோ எம்என்சி இன்ட்ரடக்ஷனால் என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஹோம் கண்ட்ரியிலே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிஸ்னஸ், ஸ்மால் பிஸ்னஸ், லோக்கல் பிஸ்னஸ் எல்லாமே வந்து வீழ்ச்சி அடையும். தென் எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அழியும். அதாவது வந்து ஒழுக்க நெறிமுறைகள்லாம் மீறல்லாம் நடக்கும். எம்என்சியால் வந்து மற்ற கண்ட்ரீஸோட கல்ச்சரை வந்து அடாப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ தங்களோட கல்ச்சரை வந்துட்டு அழிச்சிடுவாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் வந்துட்டு எம்என்சியில் இருக்குது. ஓகே, செகண்ட் கொஸ்டின், ரைட் அபவுட் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். WTO வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு காட்டோடைய ஃபைனல் ரவுண்டில் உருகுவே ரவுண்ட். ஸோ அந்த ரவுண்டில் வந்து ஃபைனல் ஆக்டில் எல்லாரும் சைன் பண்ணுறாங்க. மெம்பர் நேஷன் ஆஃப் காட்டோடைய மெம்பர் நேஷன்ஸ் எல்லாருமே 1994 ஏப்ரலில் வந்துட்டு சைன் பண்ணுறாங்க. என்ன WTO செட் பண்ணுறதுக்காக சைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த அக்ரிமெண்ட் வந்துட்டு 104 மெம்பர்ஸ் வந்து இனிஷியலாக சைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த அக்ரிமெண்ட் எப்போ ஃபோர்ஸ்க்கு வருது அப்படின்னா January 1, 1995 வந்துட்டு ஃபோர்ஸ்க்கு வருது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு WTOனா என்னன்னு தெரியுதா, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். இது காட்டுடைய உருகுவே ரவுண்டில் அந்த காட்டனுடைய மெம்பர்ஸ் எல்லாருமே 1994 ஏப்ரல் 1994 வந்துட்டு WTO செட்டப் பண்ணுறதுக்காக வந்துட்டு எல்லாரும் அனுமதித்து என்ன பண்ணுறாங்கன்னா சைன் பண்ணுறாங்க. 104 மெம்பர்ஸ் சைன் பண்ணுறாங்க. ஸோ ஃபைனலாக இது வந்து January 1, 1995 நடைமுறைக்கு வருது.
ஸோ டபிள்யூடிஓட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா ஜெனிவா இன் சுவிட்சர்லாண்ட். அடுத்து இதனுடைய பர்பஸே என்ன அப்படின்னா ரெகுலேஷன் அண்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். டபிள்யூடிஓ வேர்ல்டு ட்ரேட் அப்படின்னாலே இன்டர்நேஷ்னல் ட்ரேடை ஃபோக்கஸ் பண்ணுறது. அதே நேரத்தில் அதுக்குன்னு சர்டைன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இதனுடைய மெம்பர்ஸ்னு பார்க்குறப்ப நான் சூஸ் சீட்லேயே சொல்லியிருப்பேன். டைரக்டர் ஜெனரல் அவர் தான் ஹெட்டு. அவருக்கு கீழே வந்து 4 டெப்யூட்டி டைரக்டர் ஜெனரல் இருப்பாங்க. 80 மெம்பர் கண்ட்ரீஸ்லேருந்து வந்து 600 அஃபிஷியல் ஸ்டாஃப் வந்துட்டு செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்களாம் தான் வந்துட்டு இந்த டபிள்யூடிஓவோட மெம்பர்ஸ். நெக்ஸ்ட்டு அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டபிள்யூடிஓடைய அப்ஜெக்டிவ் நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இன்டர்நேஷ்னல் ட்ரேடுக்கான ரூல்ஸை வந்துட்டு செட் பண்ணி அதை நடைமுறைக்கு கொண்டு வர்றது. டு செட் அண்ட் என்ஃபோர்ஸ் ரூல்ஸ் ஃபார் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். அண்ட் செகண்ட் ஒன் அதுக்கான ஃபோரமை ப்ரொவைட் பண்ணுறது. அதாவது வந்து ட்ரேட் லிபரலைசேஷனாக இருக்கட்டும், அதுக்கான பேச்சுவார்த்தை நெகோஷியேஷன். ஸோ இந்த மாதிரியான பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கு அதை கண்காணிக்கிறதுக்கு அவங்களுக்குன்னு ஒரு மன்றம் தேவைப்படுது. ஸோ தே டு ப்ரொவைட் ஃபோரம் ஃபார் நெகோஷியேட்டிங் அண்ட் மானிட்டரிங் ஃபார் த ட்ரேட் லிபரலைசேஷன். நெக்ஸ்ட்டு இட் ஹேண்டில் ட்ரேட் டிஸ்பியூட்ஸ். அதாவது டு ரிசால்வ் ட்ரேட் டிஸ்பியூட்ஸ். வாணிபம் சார்ந்த தகராறுகள் பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து இது தீர்த்து வைக்கும். நெக்ஸ்ட்டு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அண்ட் என்விரான்மெண்ட் ரெண்டுத்தையுமே வந்து ஒருங்கிணைத்து அறிமுகப்படுத்தும். என்விரான்மெண்ட்டையும் ஃபோக்கஸ் பண்ணும், அதே நேரத்தில் ஒரு நிலையான டெவலப்மெண்ட்டையும் ஃபோக்கஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு வந்துட்டு ஒரு நல்ல க்ரோத் இருக்கும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தும். டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கும் வந்துட்டு வேர்ல்டு ட்ரேடில் ஒரு செக்யூரான க்ரோத் இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு உறுதிப்படுத்தும். நெக்ஸ்ட்டு டெசிஷன் மேக்கிங்லாம் வந்து ரொம்ப வெளிப்படைத்தன்மையோடு இருக்கும், டிரான்ஸ்பரன்சியாக இருக்கும். டிரான்ஸ்பரன்சி ஆஃப் டெசிஷன் மேக்கிங். அட் லாஸ்ட் வந்துட்டு ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டை என்ஷூர் பண்ணுது. எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டை என்ஷூர் பண்ணுது. ஸோ இன்க்ரீஸ் இன் எஃபெக்டிவ் டிமாண்டையும் அட் த சேம் டைம் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து டபிள்யூடிஓட அப்ஜெக்டிவ்ஸ். கிளியர்? நெக்ஸ்ட் அட் லாஸ்ட் கொஸ்டின், ரைட் த சேலஞ்சஸ் ஆஃப் குளோபலைசேஷன். ஸோ குளோபலைசேஷனுடைய சேலஞ்சஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இனிஷியலாக அந்த ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதுறதா இருந்தாலும் இப்போ ஃபஸ்ட்டு டபிள்யூடிஓனா என்னன்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அதே மாதிரி இங்கே சேலஞ்சஸ் ஆஃப் குளோபலைசேஷன் கேட்டிருக்காங்க. நான் டைரெக்டாக வந்து பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டேன். ஆனால் நீங்கள் இனிஷியலாக என்ன எழுதியிருக்கணும்னா வாட் இஸ் குளோபலைசேஷன் அப்படின்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் சேலஞ்சஸ் ஆஃப் குளோபலைசேஷன் போட்டு இந்த ஆன்சர்ஸை எழுதுங்க. ஸோ சேலஞ்சஸ் ஆஃப் குளோபலைசேஷன் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த குளோபலைசேஷனுடைய பெனிஃபிட் ஆஃப் குளோபலைசேஷன் எக்ஸ்டெண்ட் டு ஆல் கண்ட்ரீஸ். தட் வில் நாட் ஹேப்பன் ஆட்டோமேட்டிக்கலி. ஸோ எல்லா கண்ட்ரீஸ்க்கும் அந்த பெனிஃபிட் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிடையாது. ஓகேவா? ஸோ ஃபியூ கண்ட்ரீஸ் தான் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த பெனிஃபிட்டை அடையிறாங்க. நெக்ஸ்ட்டு த ஃபியர் தட் குளோபலைசேஷன் லீட்ஸ் டு இன்ஸ்டெபிலிட்டி இன் டெவலப்பிங் வேர்ல்டு. ஸோ இப்போ ஒரு டெவலப்பிங் கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகுது அப்படின்னா வந்து இது வந்து ஒரு நிலையாக இல்லை, உறுதியற்ற தன்மையுடையதாக இருக்குது அப்படிங்கிற பயம் வந்துட்டு மற்ற கண்ட்ரீஸ்க்குலாம் இருக்குது. நல்ல டெவலப்பிங் கண்ட்ரிஸ் இருக்காங்கன்னா, டெவலப்டு கண்ட்ரீஸ்லாம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு பெனிஃபிட் அதிகமாக இருக்கும், அவங்களுக்கு வந்து ஏற்ற மாதிரி இருக்கும். இதே வந்துட்டு அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ்லாம் வந்து அந்த ஃபியரோட தான் வந்துட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இதில் வந்து இண்டஸ்ட்ரியல் காம்படிஷன் வந்துட்டு ரொம்ப அதிகம். இண்டஸ்ட்ரியல் வேர்ல்டு தட் இன்க்ரீஸ்டு குளோபல் காம்படிஷன். ஸோ வந்து இதனால் என்ன ஆகுது அப்படின்னா பாட்டம் இன் வேஜஸ், லேபர் ரைட் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ப்ராக்டிஸ். அதாவது வந்து தொழிலாளர்களுடைய வேஜஸ்ஸு, உரிமைகள், அவங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ப்ராக்டிசஸ் எல்லாமே வந்து அடிமட்டத்துக்கு கொண்டு போயிடுறாங்க. மொத்தத்தில் வந்து போட்டுக்கிட்டு வந்துட்டு ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணும், ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணும், ஆனால் வந்து லேபரை பற்றி கவலையே படுறது கிடையாது. அது மாதிரி மாறிடுச்சு. நெக்ஸ்ட் இட் லீட்ஸ் டு குளோபல் இன்பேலன்ஸ். அதான் எல்லாருக்குமே இப்போ எல்லா கண்ட்ரீஸ்லையும் இருக்குன்னா எல்லா கண்ட்ரீஸ்க்கும் ஒரே ஈக்குவலாக வந்துட்டு ப்ராஃபிட் கிடைக்கிறது கிடையாது. ஒரு குளோபல் இன்பேலன்ஸ் இருக்குது. ஏதாவது ஒரு கண்ட்ரி பெனிஃபிட் அடையும், ஒரு கண்ட்ரி வந்துட்டு பெனிஃபிட் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான இன்பேலன்ஸ், இன்இக்வாலிட்டி வந்து இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே வந்து சைல்டு லேபர், ஸ்லேவரி இதெல்லாம் வந்துட்டு அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்து குழந்தைகளுக்குன்ட்டு சேலரி வந்து கம்மியாக கொடுத்தா போதும், வேஜஸ் கம்மியாக கொடுத்தா போதும். ஸ்லேவரி அடிமைத்தனமாக வச்சுருந்தோம், ஒரு கான்ட்ராக்ட் போட்டு இத்தனை வருஷம்னு வச்சுக்கிட்டோன்னா அந்த பணத்துக்கு அவங்க வந்து அடிமையாகவே அங்கே ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் வேஜஸ் வந்துட்டு கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சைல்டு லேபர், ஸ்லேவரி இதெல்லாம் வந்துட்டு அளவுக்கு அதிகமாக இருந்தது அந்த பீரியடில்.
நெக்ஸ்ட்டு பீப்புள் ஸ்டார்டட் கன்சியூமிங் மோர் ஜங்க் ஃபுட். ஸோ பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா எம்என்சி இது மாதிரி குளோபலைசேஷன் கான்செப்ட்லாம் வரும்போது அங்கே உள்ள மாதிரி ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது. ஸோ இதனால் வந்து அவங்களுடைய ஹெல்த்து வந்துட்டு அஃபெக்ட் ஆகுது. ஸோ நிறைய டிசீஸ் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகுது. நெக்ஸ்ட்டு இது எல்லாத்தோடும் இல்லாமல் என்விரான்மெண்டல் டீக்ரடேஷன் நடக்குது. சுற்றுச்சூழலுக்கு அளவுக்கு அதிகமான பாதிப்பை ஏற்படுத்துது. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து குளோபலைசேஷனுக்கு வந்து ஒரு சவாலாகவே இருக்குது. இது எல்லாத்தையுமே இது வந்து இந்த சவாலெல்லாம் கண்டிப்பாக சந்திக்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே, கிளியர்? தேங்க்யூ.